Good morning students. Today we will discuss about quality factor or Q factor. அதாவது தரக்காரணி. அதாவது RLC சர்க்யூட்டில் தரக்காரணினா என்ன, எதோட தரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். The current in the series RLC circuit becomes maximum at resonance. அதாவது RLC சர்க்யூட்டில் கரண்ட் வந்து எப்பவும் மேக்ஸிமமாக இருக்குன்னா அதாவது ரெசனன்ஸ் ஒத்ததிர்வு. Due to increase in current, the voltage across the L and C are also increase. அதாவது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லுக்கும் சிக்கும் நிலையில் வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகுது, மின்னழுத்தம். அதாவது எல்லுங்கிறது இண்டக்டர், சிங்கிறது கெப்பாசிட்டர். The magnification of voltage at series resonance is termed as Q factor. Okay, Q factor is defined as the ratio of the voltage across L or C to the applied voltage. அப்போ Q ஃபேக்டருக்கான ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷன் என்ன? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் வோல்டேஜ் ரேஷியோ ஆஃப் த வோல்டேஜ் அக்ராஸ் L or C to the applied voltage. இதில் ஃபார்முலாவில் கொடுத்துருப்பாங்க. Q ஃபேக்டர் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் L or C to the applied voltage. அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம். அதாவது இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம். அப்போ Q ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த voltage across L, ratio of the voltage across L or C to the applied voltage. அதாவது தரக்காரணி என்பது L மற்றும் Cக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தத்துக்கும் செலுத்தப்படும் மின்னழுத்தத்துக்கும் இடையே உள்ள தகவு. Q ஃபேக்டர் அதாவது Q காரணி என்பது L அல்லது Cக்கு, Lனா என்னது மின் தூண்டி, Cனா மின் தேக்கி ஆகியவற்றுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் மற்றும் செலுத்தப்படும் மின்னழுத்தம் ஆகியவற்றிற்கு உள்ள தகவு தான் Q ஃபேக்டர், அதாவது Q காரணி, அதாவது தரக்காரணி அப்படின்னு சொல்கிறோம். அட் ரெசனன்ஸ் இந்த சர்க்யூட் இஸ் பியூர்லி ரெசிஸ்டிவ். அதாவது ஒத்ததிர்வு நேரத்தில் பார்த்தோன்னா ரெசிஸ்டிவ் சர்க்யூட், அதாவது மின்தடையாக்கி மட்டுமே உடைய ஒரு சுற்றாக செயல்படும். தேர்ஃபோர் த அப்ளைடு வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு த வோல்டேஜ் அக்ராஸ் ஆர். இப்போ Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு அதாவது IMXL டிவைட் பை IMR. இப்போ ஐஎம் கேன்சல் பண்ணிடலாம், நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், XL டிவைடட் பை R. அப்போ Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு XL ஈக்குவல் டு நமக்கு இண்டக்டிவ் சர்க்யூட்டில், அதாவது மின் தூண்டி மட்டுமே உடைய ஒரு ஏசி சுற்றில் நம்ம பார்த்தோம் XL ஈக்குவல் டு ஒமேகா எல்னு. ஸோ அப்போ ஒமேகா ஆர் யார் இதில் ஆறுங்கிற எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா தட் ரெசனன்ஸ். இப்போ Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு L டிவைடட் பை ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் எல்சி. அப்போ ஒமேகா ஆரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எல்சி. இப்போ Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர்சி இன்ட்டு ரூட் ஆஃப் L பை சி. அப்போ Q ஃபேக்டர் வந்து எப்படி இருக்குன்னா ஆருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, அதே மாதிரி சிக்கு மின் தேக்கு திறனுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. எல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது, டைரக்ட்லி. அப்போ தரக்காரணி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த, அதாவது Q ஃபேக்டர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த L, இண்டக்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். The physical meaning is that Q factor indicates the number of times the voltage across L or C is greater than the applied voltage at resonance. அப்போ Q ஃபேக்டருக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 1 டிவைடட் பை R இன்ட்டு ரூட் ஆஃப் L பை C. அப்போ Q ஃபேக்டர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த L, ஸ்கொயர் ரூட் ஆஃப் த L, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த R and inversely proportional to the square root of the C.